அவங்களுக்கு லெட்டர் போட்டு இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு வரேன், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு கேட்டேன். தாராளமா வாங்க தம்பின்னு அழைத்தார். அப்ப 83ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருந்து அங்க பாளையங்கோட்டில் அவங்க நடத்துற அந்த இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியில போய் வந்தேன். இப்ப நமக்கு வேலை வந்து ஆபீஸ் கிளர்க்கு, அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் நம்ம பிரதர் செல்வகுமார் வந்து அவங்க ராமநாதபுரத்துல இருந்து அவங்க அப்பப்ப அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அவங்க வருவாங்க. சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அங்குள்ள ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பாத்துட்டோம். டெய்லி போய் லெட்டர்ஸை கலெக்ட் பண்றது, போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அப்புறம் எம்ஓ பண்றது, அப்புறம் பதில் போடுறது, அப்புறம் இந்த பத்திரிகை அவங்க சொல்ல எழுதுறது, அப்புறம் மேட்டர் கொண்டு போய் பிரஸ்க்கு கொடுக்கறது. இது வந்து டெய்லி ருட்டீன் வேலைகள். இது வந்து காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் ஆபீஸ் வேலைகள். இது முடிஞ்ச பிறகு நைட்டு சாப்பாடு இருக்குமா, சாப்பாட்டுக்கு முன்னால ஃபேமிலி பிரேயர். அந்த ஃபேமிலி பிரேயர் அவங்களுக்கு வந்து ஒரு 2 பெண் பிள்ளைகளை தத்து எடுத்திருக்காங்க. செல்லத்தங்கன்னு ஒரு பெரிய அக்கா, அப்புறம் பூமணின்னு ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு தம்பி ரத்னான்னு பெயர். 3 பேர் தத்து எடுத்து வளர்த்தாங்க. அப்ப அவங்க 3 பேரு, அப்ப நாங்க 2 பேரு, அப்புறம் தோட்டத்துல வேலை செய்யறவங்க, அப்புறம் வெளியில இருந்து சில விசிட்டர்ஸ் வருவாங்க. ஒரு சின்ன குரூப்பா இருந்து டெய்லி காலையிலயும் மாலையிலயும் பிரேயர். அது முடிஞ்ச சாப்பாடு முடிஞ்சிட்டு இவர் அங்க தோட்டத்துல ஜேம்ஸ் ஒரு ஈஸி சேர் இருக்கும், அப்படியே மல்லாக்கா அப்படியே விரிச்சு துண்டு எடுத்து நெஞ்சில் இப்படி போட்டுக்கிட்டு இப்படி படுத்திருப்பாரு ஜேம்ஸ், இப்படி கை வச்சுக்கிட்டு. அப்புறம் எங்க 2 பேரையும் கூப்பிடுவாரு, வாங்கப்பா அப்படின்னு. அப்ப நாங்க வருவோமா, வந்தோடனே உட்காருங்க அப்பா கிட்ட, அப்பா வந்து உங்களுக்கு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ வலது பக்கம் ஒரு ஆளும் இடது பக்கம் ஒரு ஆளும் உட்காந்துக்குவோம். உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் அந்த ஈவினிங் நேரத்துல நல்லா அந்த தோட்டத்துல நல்லா தென்றல் காத்து வர வீசுமா, அந்த மாதிரி நல்ல அந்த சீனரியில அவருடைய 26 வருஷம் ஊழிய அனுபவங்கள் அதுல இருந்து ஒன்னொன்னா சொல்லுவார். நாங்க போனேன், இங்க இப்படி நடந்துச்சு. அப்ப நாங்க கேள்வி கேட்போம், ஏப்பா இப்படி எப்படி பண்ணீங்க, அப்படி எப்படி பண்ணீங்க. அப்புறம் அவருடைய தரிசனங்கள், ஆண்டவர் பார்த்தது, தேவ தூதர்களை பார்த்தது, இதெல்லாம் ஒன்னொன்னா ஷேர் பண்ணுவாரு. அப்ப நாங்க கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறதோட அதோட சில ஊழிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். இந்த கட்டத்துல இப்படி நடந்து கொள்ளணும்னு ஏசாமி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க, நமக்கு டைம் இருக்குதா? ஒரு தடவை அவங்க வந்து ஊழியத்துல நிறைய பாடுகள் பட்டு நிறைய மக்கள் அவரை பத்தி தப்பா பேசுற கட்டத்துல ரொம்ப மன உடைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் ஜேம்ஸ். அப்போ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சாராம். இந்த தரிசனத்துல ஒரு மாந்தோப்பு தெரியுது. அப்போ ஒரு 4-5 ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க நடந்து போறாங்க. நடந்து போய் மாமரத்தை பாக்குறாங்க. மாமரத்தை பார்த்தா எல்லாம் மாங்காயா இருக்குது. இந்த பசங்க மேல பார்த்துட்டு இதெல்லாம் காயா இருக்குது, சாப்பிட்டா புளிக்கும், வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே நடந்து போறானுங்க. அடுத்த சீன்ல அதே மாந்தோப்பு, அதே பசங்க. இப்ப அந்த மாங்காய் வந்து பழமா மாறிடுச்சு. இப்ப இந்த பசங்க நின்று, பழமா மாறிடுச்சா, சாப்பிட்டா நல்லது, இனிப்பா இருக்கும், கல் எடுத்து எறிகிறானுங்க. எரிஞ்சு பழத்தை கொள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி சில கழுக்கர் வந்து பழத்தை கொள்ள விழ வைக்கிறது பதிலா காயப்படுத்திடுது, கொழிஞ்சிருது பழம். இதோட தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் பக்கத்துல வந்து கேட்கிறாராம், இந்த தரிசனத்தை நீ என்ன கண்டாய் அப்படின்னு. அப்ப அவர் வந்து பார்த்தது சொல்றாரு. இந்த முதல் தரிசனத்துக்கும் 2வது தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாராம். முதல் தரிசனத்தை பழம் வந்து காயா இருக்குது, 2வதுல காய் வந்து பழுத்து பழமாயிருச்சு. அப்போ வேற என்ன பார்த்தேன்னு கேட்கிறாராம். இந்த முதல் தரிசனத்துல இந்த பசங்க வந்து சும்மா பார்த்து பசங்க போயிட்டானுங்க, 2வது தரிசனத்துல கல்லெடுத்து எறிகிறானுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இந்த கற்கள் வந்து மக்கள் பேசும் இழிவான கேவலமான வார்த்தைகள், பழம் வந்து இருதயம். அப்போ இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். என்றைக்கு மக்கள் உன்னை பத்தி தப்பாக கேவலமாக பேச ஆரம்பிக்கிறார்களோ அப்ப என்ன அர்த்தம்னா நீ கனி கொடுக்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப மக்கள் பேசும் பொழுது மனசு கொஞ்சம் வேதனை இருந்தாலும் அதை உன்னை வேதனைப்படுத்தாம நீ என்ன திடப்படுத்திக் கொள்ளணும்னா நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்ட
அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அதே பாதிய நான் கடந்து போகும்போது நான் அடிக்கடி ஜேம்ஸ் அவரை சந்திச்சு 83 இப்ப 2006 23 வருஷத்துல பல அனுபவங்களை கடந்து போகும்போது நான் இந்த தரிசனத்தை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். சொன்னாங்கல்ல, ஆனா அப்படி சொல்லும் பொழுது இருதயத்தையும் செக் பண்ணி பார்ப்பேன். அப்ப நம்ம நேர்மையா நடக்கிறோமா, நேர்மையா நடந்தோம், இப்படி வந்து தவறா பேசுறாங்களா, அப்ப நம்ம கனி கொடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அவருடைய ஜப வாழ்க்கை. ஒரு தடவை ஒரு போன் கால் வந்துச்சு ஜேம்ஸ், இவருக்கா ஜோமன்னு நைட்ல 2 மணிக்கு. இவர் வந்து போன் எடுத்துட்டு நான் போறேன், போய் கதவை தட்டுனா இவர் ரூம்ல ஆளை பதில காணோம். ரொம்ப நேரம் நான் தட்டுறேன், ஆளே காணோம் ஜேம்ஸ். சரி, ரகசிய வருகை ரகசியம் அடிக்கடி பேசுவார, திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ சரி அப்படின்னு ஒரு நினைச்சுட்டு கதவை மெதுவா திறந்து உள்ள போய் பார்த்தா உண்மையில ஆளை காணோம் ஜேம்ஸ். சரியா, எங்க ஆளை காணோம்னு இப்ப போன்ல உள்ளவங்க வந்து சரி நான் ஜோம் பண்றேன்னு சொல்ல, இல்ல ஐயா தான் ஜோம் பண்ணோம் அப்படி ஒத்த கால நிக்கிறாங்க. வீடு முழக்க தேடி பார்த்தாச்சு ஆளை காணோம் ஜேம்ஸ். சரியா, எங்க போயிருப்பாரு? அதுவும் அதிகாலை 2 மணிக்கு எங்க போயிருப்பாரு தெரியலையே. என்னன்னு செஞ்சுட்டு சரி அடிக்கடி வந்து வெடிக்காலையில ஜோம் பண்ணு சொல்லுவார, ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாரோ நினைச்சுக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா இந்த காட்சி அப்படி நான் செஞ்சு காட்டுட்டா இப்படி நெட்ட முழங்கால் போட்டு ஜேம்ஸ் வானத்தை நாந்து பார்த்து கையை உயர்த்திக்கிட்டு நேரம் ஆகாயத்தையே பாக்குறாரு. கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. அவர் ஜோம் பண்ற ஸ்டைல் அப்படியே நேரா வானத்தை நாந்து பார்த்து கையை உயர்த்திக்கிட்டு பல மணி நேரம் ஜேம்ஸ் அப்படியே தான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வாயிலிருந்து வார்த்தைகள் வரலப்பா, கண்ணீரா கொட்டுது, ஆராய் ஓடுது. இப்ப இதை பார்க்கும் பொழுது என் மனசுல என்ன அப்ப ஆழமான ஒரு உணர்வு தொட்டப்படுச்சுன்னா, இவருடைய ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதான் ரகசியம். இப்ப எப்படி ஆண்டோட முகமுகமா பேசுறாரு, தேவனோட சஞ்சரிக்கிறாருக்கு, இதுதான் ரகசியம். அன்றைக்கு நான் பார்த்து இவர்கிட்ட கத்துக்கிட்ட காரியங்கள், நல்ல ஆழமா ஜோம் பண்ணோம். அப்புறம் மனித முகத்தாட்சியம் பாராமல் பாவத்தை பாவம் என்றும் நீதியை நீதி என்றும் நியாயத்திருப்பை நியாயத்திருப்பென்றும் கண்டித்து உணர்த்தணும். மனித புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. இது அவர் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம புகழ்ச்சி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வரணும். மனித புகழ்ச்சி மாயே மாயதானே ஜேம்ஸ். இன்னைக்கு போற்றும் வாய் நாளைக்கு நம்மள தூற்றும். கண்டிப்பா என்ன கண்டிப்பா. இயேசுசாமி எருசலேம்குள்ள வரும்போது ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? ஓசனா ஓசனா கத்துனானுங்க. 2 நாள் கழிச்சு சிலுவையிலன்னு கத்துனானுங்க. எந்த வாய் ஓசனான்னு கத்திச்சோ அதே வாய் சிலுவையில அறன்னு கத்துது. அப்போ மனுஷால நம்ப முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்தியான வாழ்க்கை வாழ்ந்த ஐயா. அதே நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாயா, அதான் அந்த மர கதை சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதை வச்சுதான் அந்த பாட்டு எழுதியிருப்பாரு. எந்த பாட்டு? அவர் ரொம்ப பிடிச்சமான பாடல் வந்து யாரிடம் செல்வம். இருக்கலாம் அது பார்க்கலாம். பார்க்கலாம், இருக்குதா நம்ம கிட்ட? இருக்கு. ஆஹா, போடுங்களேன் பாப்போம். சரி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதலும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம்